எல்லாம் வல்ல இறைவனின் பேரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நேற்று ஒரு முக்கியமான 2000வது ஆண்டில் நடைபெற்ற சம்பவங்கள், அதுக்கு முந்தி நடைபெற்ற ஒரு முக்கிய சம்பவங்களை இதற்கிடையில் சேர்க்க மறந்துவிட்டேன். ஆகவே அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு தொடரலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது 2000வது ஆண்டுக்கு முன்னர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அஷ்ரப் அவர்கள் கிழக்கு மாகாணத்தை முஸ்லிம்களுக்காக கோருவது என்கின்ற ஒரு விடயம் அப்போது பேசு பொருளாக இருந்தது. அது யுத்த காலமாக இருந்ததால் அந்த பேசு பொருள் இருந்தது. ஆகவே அந்த காலத்தில் அஷ்ரப் அவர்கள் குறிப்பிட்டார்கள், நாங்கள் முழு கிழக்கையும் சந்திரிகா அம்மையாரிடம் முஸ்லிம்களுக்காக கேட்போம், முஸ்லிம் மாநிலமாக. அதில் முடியாவிட்டால் நாங்கள் தென்கிழக்கையாவது கேட்போம். அதுக்கு ஒரு உதாரணமும் சொன்னார். 3 கப்பல் கடலிலே சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு கப்பல் தாழுகின்ற போது அந்த மற்ற 2 கப்பலிலும் இதில் இருப்பவர்களை ஏற்றுவார்கள். 2வது கப்பலும் தாழுகின்ற போது அந்த வேகமாக போகக்கூடிய அந்த கப்பலிலே எல்லோரையும் ஏற்றி கொண்டு போய் கரை சேர்க்க முடியும். அதாவது திருமலை மாவட்டத்தை தர மறுத்தால் மற்ற 2ஐயும் கேட்பது, மட்டக்களப்பையும் அம்பாறையையும். மட்டக்களப்பையும் தர மறுத்தால் அம்பாறை மாவட்டத்தை மட்டும், அதாவது தென்கிழக்கை மட்டும் கேட்பது என்கின்ற ஒரு தீர்வை அஷ்ரப் அவர்கள் வெளியிட்டார்கள். அதாவது நாம் கேட்பது பெரிதாக இருக்க வேண்டும், தருபவர்கள் தான் அதை குறைத்து தருவோம் என்று சொல்ல வேண்டும், அதில் நாங்கள் விவாதிக்க வேண்டும், பேரம் பேச வேண்டும். ஆனால் நம்முடைய அரசியல் தலைவர்கள் பேரம் பேசுவதெல்லாம் அவர்களுடைய சுகபோகங்களுக்காக மட்டும்தான் அந்த பேரம் பேசல்கள் அமையும். சந்திரிகா அம்மையாரிடம் கிழக்கை ஒரு தனி மாநிலமாக கேட்கவில்லை, ஆனால் கேட்பதற்கு முதலே நாங்கள் இப்படி கேட்போம், அது இல்லை என்றால் இது, இது இல்லை என்றால் அது, அப்படி ஏற்கனவே கருத்து வெளியிட்ட போது நாங்கள் காத்தான்குடி மெத்தைப்பள்ளியின் மேல் மாடியிலே ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்தோம். அந்த கூட்டம் எதற்காக கூட்டப்பட்டது என்று சொன்னால், முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அஷ்ரப் அவர்களை மட்டக்களப்பு மாவட்ட மக்களின் சார்பிலே சந்தித்து, நீங்கள் இந்த தென்கிழக்கு கோரிக்கையை கைவிட வேண்டும், கிழக்கு கோரிக்கையை தான் முன்வைக்க வேண்டும். ஏனெனில் கிழக்கில் நாம் வீதாசாரத்தில் பெரும்பான்மையாக இருக்கின்றோம். ஆகவே நாம் கிழக்கு கோரிக்கையை, கிழக்கை முஸ்லிம் மாகாணமாக கோருவது சம்பந்தமாகத்தான் கேட்க வேண்டும் என்று தலைவர் அஷ்ரப் அவர்களிடம் வேண்டுகோள் விடுப்பதாக தீர்மானித்தோம். தீர்மானித்து விட்டு ஒரு விடயம் சொன்னோம், இந்த கூட்டம் சம்பந்தமாக எந்த ஒரு ஊடகத்திலும் செய்தி வெளியிடக்கூடாது. அந்த செய்தி அவ்வாறு வெளியிடப்படுகின்ற போது நாங்கள் தலைவர் அஷ்ரஃபை சந்திப்பதற்கு நேரம் கேட்டால் அவர் சில நேரம் இதற்குள் ஒளித்து விளையாடுவதற்காக எங்களுக்கு நேரம் தருவதை தவிர்க்கக்கூடும் என்று எல்லாம் தெளிவாக பேசி, கிட்டத்தட்ட மாறி தொழுகையின் பின்னர் ஆரம்பித்த எங்களது கூட்டம் இஷா தொழுகைக்காக இடைநிறுத்தி மீண்டும் தொடர்ந்து 9-10 மணி வரை நடைபெற்று முடிந்தது. ஆனால் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு ஊடகவியலாளர் என்று தன்னை அழைத்துக் கொள்பவர், அவர் மறுநாளே தன்னுடைய பத்திரிகையில் முன்பக்கத்தில் அந்த செய்தியை வெளியிட்டிருந்தார். கிழக்கு மாகாணத்தை முழுமையாக முஸ்லிம் மாநிலமாக கோர வேண்டும் என முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அஷ்ரஃபிடம் வேண்டுகோள் விடுப்பதற்காக ஒரு குழு உள்ளது என்று சொல்லி அந்த செய்தியை போட்டிருந்தார். இதற்கு பிறகு தலைவர் அஷ்ரப் அவர்கள் எங்களை சந்திப்பதற்கு மறுத்து வந்தார். அப்போதுதான் 2000வது ஆண்டு அல்ல, அதற்கு முன்னர் MLA ஹிஸ்புல்லா அவர்கள் MHM அஷ்ரப் அவர்களை காத்தான்குடியில் பெரியதொரு வரவேற்பை கொடுத்து அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளை செய்தார். அவருடைய தொடங்கிய தினத்திலிருந்து நாங்களும் அவர் வந்தால், அதாவது கிழக்கு மாகாண கோரிக்கை சம்பந்தமாக எங்களை சந்திக்க விரும்பாதவர்
வெறுமனே இந்த ஹிஸ்புல்லாவின் வரவேற்புக்காக மட்டும் வருவதாக இருந்தால் அவருடைய வருகையை நாங்கள் பகிஷ்கரிக்க வேண்டும். அன்று முழு நாளும் நாங்கள் உண்ணாவிரதம் இருந்து அவருடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் தினமும் துண்டு பிரசுரம் மூலம் மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருந்தோம். மக்களுடைய ஆதரவு எங்களை நோக்கி திரண்டது. அந்த குறிப்பிட்ட தினத்தில் நாங்கள் சுப தொழுகை முடிந்தவுடன் நாங்கள் நோன்பு நோற்றவர்களாக சென்று மௌலானா கபரடி மைதானத்திலே உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தோம். போராட்டங்களிலே மிகவும் இலகுவான போராட்டம் என்னை பொறுத்தவரையிலே உண்ணாவிரத போராட்டம் தான். ஏனெனில் நாங்கள் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. நாங்கள் வெறும் மணலிலே அமர்ந்திருந்தோம். எங்களை ஆதரிப்பவர்கள் வந்து ஒரு விரிப்பொன்றை கொண்டு வந்து பிரித்து அதிலே இருக்குமாறு எங்களை வேண்டினார்கள். வெயில் வர தொடங்கிய போது எங்களுடைய ஆதரவாளர்களே எங்களுக்கு பந்தல்களை அமைத்து எங்களை நிழல்படுத்தினார்கள். எங்களுக்கு இப்படி நேரம் செல்ல செல்ல இந்த சத்தியாகிரக போராட்டம் அல்லது இந்த உண்ணாவிரத போராட்டம் தீவிரமடைந்து கருப்பு கொடிகளை அந்த எல்லையில் கட்டுவதற்கு கூட எங்களுடைய ஆதரவாளர்கள் சில முன்னெடுப்புகளை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஏனென்றால் இது ஒரு முருகல் நிலையாக மாறி கடைசியாக ஊர்வலம் வருகின்ற போது கூட போலீசார் வந்து சொன்னார்கள், நீங்கள் இந்த இடத்தை விட்டு எழுந்து விடுங்கள், உண்ணாவிரதத்தை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று. நாங்கள் கேட்கவில்லை. கடைசியில் யாரும் காயப்படாதவாறு மிக நீண்ட நேர துப்பாக்கி பிரயோகத்தின் பின்னர் கண்ணீர் குண்டுகள் எல்லாம் வீசி பிபிசி ஊடகவியலாளர் உட்பட எல்லோரும் அதிலே பாதிக்கப்பட்டு அந்த MHM அஷ்ரப் அவர்களுடைய அந்த ஊர்வலம் நடந்து முடிந்தது. ஊர்வலத்தின் முடிவில் மோசின் மௌலானா கபரடி முன்றலிலே பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது அமைச்சர் அஷ்ரப் அவர்கள் பேசுவதற்கு முன்னரே அந்த இடத்தில் பிபிசி ஒலிபரப்புக்குரிய நேரம் வந்ததால் அவர் அருகில் உள்ள வீட்டுக்கு சென்று பிபிசியை கேட்டுவிட்டு மிகவும் மனக்குழப்பத்துடன் தன்னுடைய உரையை அந்த மேடையில் நிகழ்த்தினார். அதன் பிறகு 2000ஆவது ஆண்டு தேர்தலிலே ஹிஸ்புல்லா சந்திரிகா அம்மையாரின் கட்சியிலே தேர்தல் கேட்டார். இவர் ஒவ்வொரு தேர்தலிலும் எப்படி இருப்பார் என்பதற்கு எங்களுடைய நண்பர் ஒருவர் சொன்ன நகைச்சுவை விஷயத்தையும் இதன் தொடர்பிலே நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஹிஸ்புல்லா அந்த தேர்தலிலே சந்திரிகாவின் பக்கத்தில் நின்று கேட்டதால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அஷ்ரப் அவர்கள் தினசரி பத்திரிகை ஒன்றிலே ஹிஸ்புல்லா சாராய கோட்டா வழங்கியதற்குரிய விளக்கத்தை வழங்க வேண்டும் என முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அஷ்ரப் அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அந்த பத்திரிகையை முஸ்லிம் காங்கிரசின் ஆதரவாளர்கள் ஒரு முச்சக்கர வண்டியில் ஒலிபெருக்கியை பூட்டிக் கொண்டு வந்து அதை ஊரில் பல பகுதிகளிலும் அந்த பத்திரிகையை வாசித்து காட்டினார்கள் மக்களுக்கு. ஏனெனில் தேர்தல் காலமாக இருந்ததால் இவரை வீழ்த்த வேண்டிய கடமைப்பாடு ஏனைய கட்சிக்காரர்களுக்கும் இருந்ததால் இந்த விடயம் வாசிக்கப்பட்டது. அப்போது எனக்கு தகவல் கிடைத்தது, ஹிஸ்புல்லா அவர்களின் காரியாலயத்திலும் இன்னும் சில இடங்களிலும் அஷ்ரப் அவர்களுக்கு எதிரான கொடும்பாவிகள் தயாராகின்றன, கருப்பு கொடிகள் தயாராகின்றன என்றால் அஷ்ரப் அவர்கள் தேர்தல் காலத்தில் இப்படியான ஒரு விடயத்தை செய்ததற்காக நாம் அவரது கொடும்பாவியை எரிக்க வேண்டும் என எல்லோரும் தயாராகி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் செய்தி வந்தது, அஷ்ரப் அவர்கள் ஹெலிகாப்டரிலே பறந்து கொண்டிருந்த போது ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி அவர் உயிரிழந்து விட்டார் என்ற செய்தி.
அந்த செய்தி பரவத் தொடங்கியதும் இப்போது ஹிஸ்புல்லா அவர்கள் நினைத்திருக்கக்கூடும் அடுத்த தலைவராக நாம் வருவதற்கு வாய்ப்பிருக்கின்றது என்று. எனவே அவர் அந்த கருப்பு கொடி, அந்த கொடும்பாவிகளை எல்லாம் மறைத்துவிட்டு வெள்ளக்கொடிகளையும் ஏனைய அனுதாப பிரசுரங்களையும் வெளியிட ஆரம்பித்தனர். அப்போது ஒரு மனிதன் எவ்வாறு தன்னுடைய சிந்தனையை மாற்றிக் கொள்கின்றான் என்பதை தெளிவாக உணரக்கூடியதாக இருந்தது. நல்லது, இதன் தொடரை இன்ஷா அல்லாஹ் நாளை தருகிறேன்.